ஒரு சோம்பேறி கழுதை, ஒரு உழைப்பாளி எறும்பு. குளிர்காலம் வந்தபோது யார் சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? ஒரு காட்டில் ஒரு சோம்பேறி கழுதை வாழ்ந்து கொண்டிருந்தது. வேலையெல்லாம் பிறகு பார்க்கலாம், இப்போ ஓய்வுதான். அதே இடத்தில் ஒரு சிறிய எறும்பு தினமும் உணவை சேகரித்து உழைத்துக் கொண்டிருந்தது. இப்போது உழைத்தால்தான் நாளை நிம்மதி. அதை பார்த்த கழுதை சிரித்தது. நாளைக்கு தேவைப்படும். ஏன் இவ்வளவு வேலை? சும்மா விளையாடு. சில நாட்களில் குளிர்காலம் வந்தது. எனக்கு உணவு கிடைக்கவே இல்லை. எறும்பு முன்பே சேமித்த உணவுடன் மகிழ்ச்சியாக இருந்தது. உழைத்தால் வாழ்க்கை நிம்மதி. உழைத்தால் வாழ்க்கை நிம்மதி. அப்போதுதான் கழுதைக்கு ஒரு பாடம் புரிந்தது. இனி நானும் உழைப்பேன். சோம்பேறித்தனம் தற்கால சந்தோஷம், உழைப்பு வாழ்க்கை முழுக்க நிம்மதி. ஒரு பெரிய யானைய ஒரு சின்ன எலி காப்பாத்தியது தெரியுமா? எப்படி தெரியுமா? ஒரு பெரிய காடில் ஒரு பெருமையான யானை வாழ்ந்து கொண்டிருந்தது. ஐயோ, மன்னிக்கடியானே அண்ணா. சின்ன எலியை பார்த்த யானை சிரித்தது. ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன். நீயா எனக்கு உதவ போறது? ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன். ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் போட்ட வலையில் யானை சிக்கிக் கொண்டது. யாராவது என்னை காப்பாத்துங்கள்! அதை பார்த்த சின்ன எலி உடனே ஓடி வந்தது. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். எலி தனது கூர்மையான பற்களால் வலையை கடித்து கிழித்தது. நன்றி சின்ன நண்பா. அன்று யானை ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டது. யாரையும் சிறியவனாக எண்ணக்கூடாது. நண்பர்கள் எல்லாரும் முக்கியம். சிறியவர்கள் கூட பெரிய உதவி செய்ய முடியும். ஒரு நாள் குரங்கு ஒரு வாழைப்பழத்தை எடுத்தது. ஆனால் அது திடீரென பேச ஆரம்பித்தால் என்ன ஆகும்? ஒரு காட்டில் ஒரு பசிக்கார குரங்கு வாழ்ந்தது. அதற்கு திடீரென ஒரு விசித்திரமான வாழைப்பழம் கிடைத்தது. ஏய் குரங்கு, என்ன சாப்பிடாத. நான் ஒரு மந்திர வாழைப்பழம். நல்ல மனசு இருந்தால் தான் சாப்பிடலாம். குரங்கு நல்ல மனசு கொண்டு மற்ற விலங்குகளுடன் பழங்களை பகிர்ந்தது. நல்ல மனசு இருந்தால் அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிங்கம் தினமும் ஒரு மிருகத்தை சாப்பிட்டது. ஆனால் ஒரு சிறிய முயல் அதை எப்படி தோற்கடித்தது தெரியுமா? காட்டில் ஒரு கொடூரமான சிங்கம் வாழ்ந்தது. எல்லா மிருகங்களும் எனக்கு பயப்பட வேண்டும். ஒரு நாள் சிங்கத்திற்கு உணவாக ஒரு சிறிய முயல் வந்தது. அரசே, நான் கொஞ்சம் தாமதமா வந்தேன். முயல் ஒரு திட்டத்தை நினைத்தது. அரசே, இன்னொரு சிங்கம் உங்களை சவால் செய்தது. முயல் சிங்கத்தை ஒரு கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது. தன் பிரதிபலிப்பை பார்த்த சிங்கம் கோபத்தில் குதித்தது. நான் உன்னை வெல்லுவேன்! அந்த நாள் சிறிய முயல் தனது புத்தியால் காடு முழுவதையும் காப்பாற்றியது. புத்தி இருந்தால் பெரிய பலத்தையும் வெல்லலாம். ஒரு குரங்கு ஒரு மந்திர மாம்பழத்தை கண்டுபிடித்தது. ஆனால் அதன் பேராசை அதற்கே பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியது. என்ன நடந்தது தெரியுமா?
எனக்கு ரொம்ப பசி. அப்போது மரத்துல ஒரு ஒளிரும் மந்திர மாம்பழம் இருந்தது. வாவ், இது ரொம்ப ஸ்பெஷல் மாம்பழம் போல. அந்த மாம்பழம் பேசத் தொடங்கியது. ஒரு பைட் மட்டும் சாப்பிடு, இல்லையெனில் அது மறைந்து போகும். ஆனால் குரங்கு பேராசைப்பட்டு முழு மாம்பழத்தையும் பிடிக்க முயன்றது. அடுத்த நொடியே மாம்பழம் மறைந்து போனது. ஐயோ, என் மாம்பழம்! அந்த நாள் குரங்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டது. பேராசை அதிகமாக இருந்தால் கிடைத்த நல்ல வாய்ப்பும் போய்விடும். ஒரு நாள் காட்டில் சுற்றி வந்த கரடி ஒரு விசித்திரமான கிணற்றை கண்டது. அந்த கிணற்றில் என்ன இருந்தது தெரியுமா? அந்த கிணறு முழுக்க இனிப்பான தேனால் நிரம்பி இருந்தது. அதை பார்த்த கரடி யோசிக்காமல் கிணற்றுக்குள் கையை நீட்டியது. ஆனால் அதிக ஆசை கரடியை நேராக கிணற்றுக்குள் தள்ளிவிட்டது. இப்போது கரடி வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டது. அந்த நாளில் கரடி ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டது. அதிக ஆசை எப்போதும் ஆபத்தை தரும். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு நேர்மையான மரம் வெட்டுபவர் வாழ்ந்தார். அவர் தினமும் காட்டுக்கு சென்று மரம் வெட்டி குடும்பத்தை வாழ வைத்தார். இன்னும் கொஞ்சம் மரம் வெட்டினால் இன்று நல்ல வருமானம் கிடைக்கும். அவர் தினமும் காட்டுக்கு சென்று மரம் வெட்டி குடும்பத்தை வாழ வைத்தார். திடீரென அவரது கோடாரி கையிலிருந்து வழுக்கி ஆற்றுக்குள் விழுந்தது. ஐயோ, என் கோடாரி போயிட்டது. அந்த நேரத்தில் ஆற்றில் இருந்து ஒரு தேவதை தோன்றினாள். மனிதனே, ஏன் அழுகிறாய்? அம்மா, என் கோடாரி ஆற்றுக்குள் விழுந்து விட்டது. தேவதை ஆற்றுக்குள் சென்று தேடினாள். இது உன்னுடைய கோடாரியா? இல்ல தேவி, என்னுடையது அப்படி பொன்னில் மின்னவில்லை. உண்மையை சொன்னாய். நீ நேர்மையானவன். இது உன்னுடைய கோடாரியா? இல்லை தேவி, என்னுடையது அல்ல. உண்மையை சொன்னாய். நன்றி தேவி. அப்படியானால் இது உன்னுடையதா? இல்லம்மா, அது கூட என்னுடையது இல்ல. இதுதானா உன் கோடாரி? இந்த கொடாரி என்னுடையது இல்ல. உன் நேர்மையை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி தேவதை. உனக்கு ஒரு வரம் தருகிறேன். நீ மிக நேர்மையானவன். இதோ தங்கமும் வெள்ளியும் உனக்கு பரிசு. அதை பார்த்து மரம் வெட்டுபவர் மிகவும் மகிழ்ந்தார். நன்றி, உங்கள் கருணை நெஞ்சை நிரப்பியது. அவர் மகிழ்ச்சியில் அந்த பொண்ணுக்கு நன்றி சொல்ல கரம் குவித்தார். இது என் மனமார்ந்த நன்றி. இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. நேர்மையாக இருப்பவர்களுக்கு எப்போதும் நல்ல பலன் கிடைக்கும். உண்மைதான். என்றும் நன்றாக இருக்கும். அதுதான் சரி. ஒரு அழகான காட்டில் ஒரு வேகமான சிறுத்தை வாழ்ந்து வந்தது. அதே காட்டில் ஒரு புத்திசாலி நரியும் ஒரு மெதுவான ஆமையும் இருந்தனர்.
இந்த உலகத்தில் என்னை விட வேகமாக யாரும் ஓட முடியாது. வேகம் மட்டும் போதாது நண்பா, புத்தியும் வேண்டும். நீ புத்திசாலி என்றால் நிரூபி. சரி, ஒரு புத்தி போட்டி வைத்துக் கொள்வோம். இந்த ஆமையை நதியின் மறுபுறம் கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் தண்ணீர் ஆழமாக இருந்ததால் சிறுத்தை தயங்கியது. நரி ஒரு பெரிய மரக்கிளையை தண்ணீரில் போட்டது. அதன் மேல் ஆமையை வைத்து மெதுவாக தள்ளியது. உன் புத்திதான் ஜெயித்தது. அந்த நாளிலிருந்து சிறுத்தை புரிந்து கொண்டது, வேகம் மட்டும் போதாது, புத்தியும் அவசியம். புத்தி இருந்தால் எந்த பிரச்சனையும் தீரும். ஒரு அழகான காட்டில் ஒரு நரி சுற்றி திரிந்து கொண்டிருந்தது. அன்று அது மிகவும் பசியோடு இருந்தது. ஆஹா, ரொம்ப பசியாகுது. ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா? அப்போது ஒரு மரத்தில் பெரிய பெரிய திராட்சை குலைகள் தொங்கிக் கொண்டிருந்ததை அது பார்த்தது. ஆஹா, திராட்சை! இது ரொம்ப இனிப்பாக இருக்கும். நரி உடனே குதித்து திராட்சையை பிடிக்க முயன்றது. இன்னும் கொஞ்சம் உயரம், நான் பிடிச்சிடுவேன். இன்னும் கொஞ்சம் உயரம், நான் பிடிச்சிடுவேன். பலமுறை முயன்றும் நரிக்கு திராட்சையை அடைய முடியவில்லை. ஐயோ, முடியல, ரொம்ப உயரம். சில நேரம் கழித்து நரி கோபமாக நினைத்தது, இந்த திராட்சை எல்லாம் புளிப்பாக இருக்கும், எனக்கு வேண்டாம். உண்மையில் அந்த திராட்சை மிகவும் இனிப்பாக இருந்தது. ஆனால் நரிக்கு அதை அடைய முடியவில்லை. கிடைக்காததை புளிப்பு என்று சொல்லுவது நல்ல பழக்கம் அல்ல. ஆஹா, இந்த குளம் ரொம்ப அழகாக இருக்குது. அமைதியாக வாழ்ந்தால் வாழ்க்கை சந்தோஷம். அண்ணமே, நான் ரொம்ப சோர்வா இருக்கேன். தண்ணி குடிக்கலாமா? கண்டிப்பா நண்பா, இந்த குளம் எல்லோருக்கும் தான். நன்றி நண்பா, நீ ரொம்ப நல்லவன். நண்பா, உன்னோட இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. நல்ல நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கை இன்னும் அழகு. அண்ணமே, வேட்டைக்காரன் வந்துட்டான். பயப்படாதே நண்பா, நான் ஒரு யோசனை செய்கிறேன். இங்க வா, என்ன பிடிக்க முடியுமா? இங்க வா, என்ன பிடிக்க முடியுமா? ஐயோ, நான் தப்பிச்சிட்டேன். ஆஹா, நான் பாதுகாப்பாக இருக்கேன். நண்பா, இன்று என் உயிரை காப்பாத்தினாய். உண்மையான நண்பர்கள் எப்போதும் உதவுவார்கள். அன்னமே, நீ என் உண்மையான நண்பன். நண்பர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். அதன் பிறகு அவர்கள் இருவரும் என்றும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தார்கள். உண்மையான நண்பர்கள் எப்போதும் ஒருவருக்கு ஒருவர் உதவுவார்கள்.